ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடு முடிஞ்ச உடனே அடுத்து மேலேயும் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்பி கொடுக்கலாம். நம்ம எதிர்பார்க்கறதோட ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. மெயின் டோர் என்ட்ரன்ஸ் என்டர் ஆனீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்கு. பெஸ்ட் காஸ்ட்ல ரொம்ப குவாலிட்டியான ஒர்க்ல நம்ம தான் சென்னையிலேயே பண்ணிட்டு இருக்கோம் சார். பின்னாடி பக்கம் நம்ம ஒரு 2 அடி கேப் விட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்காக இது வெஸ்ட் ஃபேசிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கோட்ல கார்னிஷ் ஒர்க்கோட பண்ணியிருக்கோம். இது மொட்டை மாடி வந்தீங்கன்னா கைப்பிடி சோர் 3 அடி ஹைட் போட்டிருக்கும் சார். கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 10 சார். ஒரு பெரிய இனோவா காரை நிப்பாட்டலாம். பில்டிங்ல பார்த்தீங்கன்னா கிச்சன் அக்னிமூலையில பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு 500 லிட்டர்ல ஒரு ட்ரிபிள் லேயர் டேங்க் வச்சு கொடுத்துருக்கோம் சார். இதில் போடுற லாக் பாருங்க. இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு. அதில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்கே காலம் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்படியே அவங்க ஃபியூச்சரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங்கோட செகண்ட் பெட்ரூம் இதுதான். இது இன்னொரு ப்ராஜெக்ட். இது அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ ப்ரைஸில் நான் கட்டி கொடுத்துருக்கீங்க? இது நீங்களே சொல்லுங்கள் என்ன ப்ரைஸ் பண்ணியிருப்போம்னு நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமான வீட்டை வெறும் 18 லட்சத்திலேயே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சைஸில் கட்டி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸும் இருக்கையிலே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பண்ணி தந்திருக்காங்க. அதுவும் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்றதை நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு 2 BHKல கார் பார்க்கிங்கோட இருக்குது. இதை வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்க. நீங்க நல்லா பட்ஜெட்ல கட்டணும், தரமா கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடு எங்க கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெங்கப்பாக்கத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. இதை யாரு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா RR கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலையூர் தாம்பரத்துல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பர் கூட நான் இங்கே கொடுத்துருப்பேன். நீங்களும் இதே மாதிரியே சமயம் கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரி ஆசம் வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வீடை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார், RR கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பேசுகிறேன். இன்ஜினியர் சதீஷ்குமார். நம்ம இப்போ பார்க்குறது இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் நியர் வெங்கம்பாக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். தனி வீடு பெஸ்ட் காஸ்ட்டில் ரொம்ப குவாலிட்டியான ஒர்க்கில் நம்ம தான் சென்னையிலேயே பண்ணிட்டு இருக்கோம் சார். இவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ ப்ரைஸில் நான் கட்டி கொடுத்துருக்கீங்க? இது நீங்களே சொல்லுங்கள் என்ன ப்ரைஸ் பண்ணியிருப்போம்னு நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தனி வீடு கட்டி கொடுக்கணும்னா ஒரு 25 lakhs ஆகுமாண்ணா? இது பாருங்க, நம்ம 25 lakhsலாம் கிடையாது, 18 lakhsல எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்கோம் சார். இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோண்ணா? இது 971 ஸ்கொயர் ஃபீட் சார். டபுள் பெட்ரூம், கார் பார்க்கிங், ஒரு கிச்சன், டபுள் பாத்ரூம் இருக்கு, பெரிய ஹால். நீங்க எல்லாமே வந்து உள்ள பாருங்க வீடியோல. லேண்ட் ஏரியா எவ்வளோண்ணா? லேண்ட் வந்து 1090 சார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பண்ணியிருக்குது 971 பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே பிரிக்ல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல். ஓகே, இப்போ லேண்ட்ல இருந்து எவ்வளோ ஹைட்ல நீங்க வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க சார்? வீடு வந்து பாத்தீங்கன்னா 3 அடி பேஸ்மெண்ட் ஹைட் சார். கார் பார்க்கிங் அதுல இருந்து 1 அடி டவுன். ஸோ கார் பார்க்கிங் 1 அடி ஹைட். இந்த பில்டிங் சைஸ் எவ்வளோண்ணா? ஃப்ரண்ட் 35க்கு 28 சார். இது வாஸ்து படி கட்டியிருக்கீங்களா? ஆமாம் சார், இது வெஸ்ட் ஃபேசிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 100% வாஸ்ட்ல இருக்கு. அக்னி மூலையில் கிச்சன் இருக்கு, அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கேட் எல்லாமே எம்எஸ்ல போட்டிருக்கோம் சார். இது ஒரு 10 அடி கேட், 4 ஃபோல்டபிள் எம்எஸ்ல பண்ணியிருக்கோம். அது இதில் நீங்கள் பெரிய காரே நிப்பாட்டலாம் சார். இனோவா சைஸ் காரே உள்ள போகும் தாராளமாக சார். இது கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 10 சார். ஒரு பெரிய இனோவா காரே நிப்பாட்டலாம் நான் சொன்ன மாதிரி சார். இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல் தான் சார் ஃபுல்லாமே யூஸ் பண்ணுறோம். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அனுஜ் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். கார் பார்க்கிங் டைல்ஸ் வழுக்காது இந்த டைல், அது மாதிரி. செப்டி டேங்க் ஒரு 8000 லிட்டரில் பண்ணியிருக்கோம் சார். வித்தின் அந்த காஸ்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சார். இப்போ அது கார் பார்க்கிங் கவர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் காம்பவுண்ட் வால் வித்தின் அந்த ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இந்த சீலிங் ஹைட் எவ்வளோண்ணா? 11 அடி ஹைட் வரும் இது சார். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா படிக்கட் கீழே அந்த ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்கோம். டேப்பு, அதோட வேஸ்ட் லைனு, எக்ஸ்ட்ரா ஒரு டேப் அவங்க ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பின்னாடி பக்கம் நம்ம ஒரு 2 அடி கேப் விட்டுருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிறதுக்காக ஒரு கேட்டு எம்எஸ்ல கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க சார். இப்போ மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்காக கிரானைட்ல படி போட்டு கொடுத்துருக்கோம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கோட்ல கார்னிஷ் ஒர்க்கோட பண்ணியிருக்கோம். அதுக்கு சேஃப்டி கிரில்லும் பண்ணியிருக்கோம். இப்போ கார் பார்க்கிங்லேருந்து இந்த பில்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 1 அடி வரும். நார்மல் NGL வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வரும். அப்படியே நீங்கள் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் என்டர் ஆனீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்கு. இந்த ஹாலோட சைஸ் எவ்வளோண்ணா சார்? இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18க்கு 10 சார். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். சீலிங் ஹைட் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கீங்க? சீலிங் 10 ஃபீட் ஹைட் வரும். ரெகுலராக போடுற ஸ்டாண்டர்ட் ஹைட் தான். இதில் ஸ்பாட் லைட் 6 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். எல்லா பாயிண்ட்ஸும் எலக்ட்ரிக்கல் எல்லாமே கொடுத்துருக்கோம். 3 ஃபேன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 2 விண்டோ UPVC ஓப்பன் டைப்பே கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீட்டு ஃபுல்லாக கிரானைட் போட்டு கொடுத்துருக்கீங்க.
கொடுத்துருக்கீங்களே, இதுவும் இந்த காஸ்ட்லேயே வந்துருமாண்ணா? இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூச்சு தான் யூஸ் பண்ணுறோம். டைல்ஸ் 4க்கு 2 ஹாலுக்கு, பெட்ரூம்க்கு 2க்கு 2. பட் ஆனால் இது அவங்க கிரானைட் தான் வேணுன்றதுனால எக்ஸஸாக ஆகிற அமௌண்ட் மட்டும் வீட்டு ஓனரே பே பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் கிரானைட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி டைல்ஸ் நாங்கள் போடுறது 4x2 பர் ஹாலுக்கு, பெட்ரூம்க்குலாம் 2x2, இது எல்லாமே இன்க்ளூடட் தான் இந்த ரேட்டில். சார் இதில் போடுற ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷ், பிராண்டட் பார்த்தீங்கன்னா யூரோப்பா. இதில் போடுற லாக் பாருங்க, இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறோம். போடுற இன்ச்சஸ் எல்லாமே பிராண்டட் தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாமே. சார் இப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே ஹார்பிட் தான். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமா எல்லாமே பிராண்டட் தான், ESI பிராண்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்பிட் பிராண்டு, உள்ள போகிற ரோட்டரி எல்லாமே பிராண்டட் தான் போட்டிருக்கோம். MCBயோட இது எல்லாமே இந்த காஸ்ட்டில் வந்து. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு. அதில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டீக்வுட் போட்டிருக்கோம். டோர் பார்த்தீங்கன்னா மெம்பரன் டோர் போட்டிருக்கோம். அதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பவுடர் கோட் மெட்டீரியல், நல்ல குவாலிட்டியா இருக்கும், லோ பிராண்ட் கிடையாது. இந்த பெட்ரூமோட சைஸ் எவ்வளோண்ணா? இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 11க்கு 12 4. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க மாடுலர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லாஃப்ட், பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்கோம். 4 ஃபீட்ல வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். நீங்க அதுல மாடுலர் பண்ணிக்கலாம். UPVC விண்டோ 4x3ல கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேன் பாயிண்ட். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்வெர்டரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே மேல கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் வேணும் அவங்க டைரக்டா அது பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வயருக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இந்த காஸ்ட்ல. 2-way சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே இதுல வந்துடும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு AC ப்ரொவிஷனும் கொடுத்துருவோம். இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல் பேரிவேர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 7 feet ஹைட்க்கு வால் டைல் ஒட்டிருக்கோம். ஃப்ளோர் டைல் வழுக்காத மாதிரி ஹேண்டி ஸ்கிட் டைல் ஒட்டிருக்கோம். வென்டிலேட்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனும் மாட்டி கொடுத்துருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா வழுக்காத மாதிரி மேட் ஃபினிஷ்ல டைல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கெய்சருக்கு பாயிண்ட் ப்ரொவிஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் சைஸ் எவ்வளோ? இது 7x4 ஹைட் 7 feetக்கு டைல் ஒட்டிருக்கும். இந்த பாத்ரூம் இந்த கிளைண்ட் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கிளாசெட் தான் கேட்டிருக்காங்க. அந்த கிளாசெட்டும் பாத்தீங்கன்னா பேரிவேர்ல தான் இருக்கும். வெஸ்டர்ன் கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன், இந்தியன் கேட்டாங்கன்னா இந்தியன். அதுல ஒரு வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதுல 2 டாய்லெட் வருது. அதுல ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரிவேர் வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். மற்ற டாய்லெட்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துரும். இந்த பில்டிங்கோட செகண்ட் பெட்ரூம் இதுதான். இதுலயுமே பாத்தீங்கன்னா டோர் ஃப்ரேம் டீக்வுட்ல கொடுத்துருக்கோம். டோர் பாத்தீங்கன்னா மெம்பரின் டோர், அவங்க கேட்டதால டபுள் டோர் போட்டோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 11க்கு 9 சார். செகண்டரி பெட்ரூம். இந்த ரூமுமே பாத்தீங்கன்னா AC ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு 4 feetல கொடுத்துருக்கோம். ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அவங்க இன்டீரியர் ஏதாவது பண்ணிக்கலாம் சார். இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3.9க்கு 7 feet. அது அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க டோர் வந்து PVC டோர் போட்டிருக்கோம் சார். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர். இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் கிளாசெட் பேரிவேர், அதுவும் பிராண்டட் வந்து பேரிவேர் தான் யூஸ் பண்றோம். அதுக்கு தேவையான ஹெல்த் ஃபாஸ்டர் 2-in-1 வால் மிக்சர், ஷவர், கெய்சர் பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ப்ரொவிஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். வென்டிலேட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் சார். இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா கிச்சன் அக்னிமூலையில பிளேஸ் பண்ணிருக்கோம். இதோட சைஸ் 10x7 சார். இதுக்கு L டைப்ல கிச்சன் மேடப் பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு தேவையான SSல சிங்க் டேப் பேரிவேர் பிராண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மிக்ஸி, கிரைண்டர், அது எல்லாத்துக்குமே 4 சாக்கெட் கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 4 feet ஹைட்க்கு வால் டைல் பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த விண்டோ பாத்தீங்கன்னா இதுல பீடிங் கொடுத்து எல்லாமே ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டைலிங் UPVC ஸ்லைடிங் ஓபன் டைப் விண்டோ கொடுத்துருக்கோம். இதுக்கு சேஃப்டி கிரில், மேல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷன், அதுக்கு ப்ரொவிஷனும் வயரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு ஒரு லாஃப்ட் L டைப்ல லாஃப்ட் போட்டிருக்கோம். ஒரு 4 அடியில கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கடப்பாக்கல்ல. இது ஃபியூச்சர்ல அவங்க வேணும்னா இன்டீரியர் கபோர்ட் மாடல் கிச்சன் இது வேணா பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடை வந்து என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்கீங்க சார்? இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பிரிக்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம். சிமெண்ட் வந்து டால்மியா அண்ட் செட்டிநாட் யூஸ் பண்ணிருக்கோம். கம்பி பாத்தீங்கன்னா TMT 550க்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம். பிரிக் ஒர்க், கான்கிரீட், இதுக்கு எல்லாத்துமே பாத்தீங்கன்னா டபுள் வாஷ் எம்சான் யூஸ் பண்ணிருக்கோம். பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா டபுள் வாஷ் பீசான் யூஸ் பண்ணிருக்கோம். பெயிண்ட் பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் கோட் பட்டி பார்த்திருக்கோம். பிர்லா பட்டி யூஸ் பண்ணி டபுள் கோட் பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் அடிச்சு 2 கோட் கலர் ஏஷியன் தான் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வாங்க மேலே பார்த்துடலாம். வாங்க. இது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா MSல போடுவோம், இல்லைனா பிரிக் ஒர்க்கில் போடுவோம் இந்த காஸ்ட்டில். ஸோ அவங்க வீட்டு ஓனர் வந்து பிரிக்லேயே கேட்டாங்க. ஸோ பிரிக்கில் பண்ணியாச்சு. தர பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃப்ளோர் கார்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது மொட்டை மாடி வந்தீங்கன்னா கைப்பிடி சோறு 3 அடி ஹைட் போட்டிருக்கோம் சார். எல்லாமே 4.5 வால் பிரிக்கில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ டெரஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கோட் பிரஷ் பான் கெமிக்கலாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு 48 hours தண்ணி லோட் பண்ணி செக் பண்ணியிருக்கோம் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். வித் பேபி சிப்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த தர ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு 500 லிட்டரில் ஒரு ட்ரிபிள் லேயர் அதில் ஒரு டேங்க் வச்சு கொடுத்துருக்கோம் சார். வித்தின் இந்த கிளாஸில் தான் வரும். இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் பார்த்தீங்கன்னா G+1க்கு தான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே காலம் எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் ராட் எல்லாமே 3 feetக்கு விட்டுருக்கோம். அப்படியே அவங்க ஃபியூச்சரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீட்டு
வீட்டு ஓனர் கிட்ட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி ஒரு ரிவ்யூ கேட்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எப்படி வந்து தெரிய வந்துச்சு? எங்கள் தங்கச்சி வந்து பக்கத்துலேயே இருந்தாங்க. நான் ஒரு 4-5 கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதுக்காக போனேன். அவங்க வீடு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, கட்டியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால எங்கேயும் கொடுக்க தேவையில்ல, நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் போயிட்டு பார்த்தோம். எங்களுக்கு அவங்க கொடுத்த ரீசனபிளான ரேட்டு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ரேட்டு சொன்னது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. சரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோம், அவங்க கட்டியிருந்ததையும் பார்த்தோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால சரி நாங்கள் கொடுத்துட்டோம். சொன்ன டைம்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்களா? சொன்ன டைமை விட அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா? எதிர்பார்த்தது என்னன்னா, நாங்கள் முதல்ல இங்கே வரவே மாட்டோம் சைட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எங்களுக்கு நானும் சரி எங்கள் பசங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறவங்க. நாங்கள் வராமலே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. மெட்டீரியல் பிளான் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸா மேடம்? அவங்க வந்து அவங்க கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வசதியாக அவங்க என்னென்னா நம்மளோட சாய்ஸையும் கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன வேணுன்றதை பார்த்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. கஸ்டமைஸும் பண்ணாங்க. அவங்க பண்ணதே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பசங்கள்லாம் நாங்கள் சொன்னதை விட அவங்க பண்ணது நல்லா இருந்தது. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த ஒர்க்கு உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடு முடிஞ்ச உடனே அடுத்து மேலேயும் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் எங்கள் சிஸ்டர் வீடு அவங்களும் இப்போ பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்பி கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம போய் பார்க்கணும், சைட்டை பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கஷ்டம் நம்ம வந்து கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு, நம்ம எதிர்பார்க்கறத விட 2 மடங்கு நல்லா வந்திருக்கு. அது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் விட எங்கள் ரிலேஷன் எல்லாருமே மேலே ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க ஒரு பல்லம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்க கூட வீடு ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வேலை செய்கிறவங்க தான். அவங்களே சொல்லிட்டு போனாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து வீடு பால் காய்ச்ச வந்தவங்க கூட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் நான் வீடு வந்து கட்டி கொடுக்குறீங்க? இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 1850 பண்ணியிருக்கோம் சார். ஆனால் நம்ம எல்லா பட்ஜெட்டுமே பண்ணுறோம். 1850 ஸ்டார்டிங் 2100, 2250 அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக செட்டிநாடு டால்மியா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அல்ட்ராடெக், கோரமண்டல் நிறைய சிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால அந்த ரேட் மாறும் சார். சார் சென்னை சிட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சார் கம்மியான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கோம். 1850 ஸ்டார்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். இந்த 1850 ரூபாய்க்கு வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணுவாங்கன்றது நீங்கள் இது பண்ண வேண்டாம். நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. இது 970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 18 lakhsலேயே முடிச்சு கொடுத்துருக்கோம் சார். இதில் இன்க்ளூடிங் என்னெல்லாம் வரும் சார்? இதில் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங், சுவிச்சஸ், பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், டைல்ஸ், கிச்சன், கிரானைட் எல்லாமே இதில் இன்க்ளூடட் தான். டோர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இதில், சேஃப்டி கிரில், யூபிவிசி விண்டோ, இது எல்லாமே இதில் இன்க்ளூடட் தான். இது தவிர்த்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு இடம் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிளான் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துருவோம் சார். அவங்க என்னென்ன கரெக்ஷன் சொன்னாலுமே முகம் சொல்லிக்காமல் அதை நம்ம 10 டைம் சொன்னாலும் சரி, 20 டைம் சொன்னாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போர் போகிறதுக்கு நமக்கு என்ன ரேட்டில் பில்டருக்கு ஒரு ரேட் இருக்குது, வீட்டு ஓனருக்கு ஒரு ரேட் இருக்குது. நமக்கு என்ன ரேட் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். அப்ரூவலுக்கு ஃபாலோ பண்ணி அதுக்கு எதுவும் சார்ஜஸ் வாங்காமல் கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் அவங்க பே பண்ணி பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கி கொடுத்துறோம், லேண்டுக்கும் அப்ரூவல் வாங்கி கொடுத்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி இபி கனெக்ஷன், இது எல்லாமே நாங்களே ஃபாலோ பண்ணி நாங்களே பண்ணி கொடுத்துறோம் சார். பூமி பூஜா போடுறதுல இருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால ஹெல்ப் பண்ணுறோம். இந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சிஎம்டி அப்ரூவ்டே வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜஸ் நம்ம எதுவும் வாங்கல. கவர்மெண்ட்க்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் மட்டும் வாங்கி கலெக்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கி கொடுத்துருவோம் சார். இந்த ஒர்க்கை நீங்கள் எங்கே வரைக்கும் நான் பண்ணி தரீங்க? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 4 மாவட்டத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த 4 மாவட்டத்தில் நீங்கள் எங்கே சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ என்ஆர்ஐஸ்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணி தருவீங்க? அவங்களுக்குமே பண்ணலாம். இப்போ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன க்யூரிங் பண்ணுறோமா, என்ன ஒர்க் போகுது எல்லாமே நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். என்ஆர்ஐஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்றதை வெளிப்படையாக காமிச்சிடுவோம். வீடியோ போட்டு நாங்கள் அது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதை டெய்லி அப்டேட் பண்ணிடலாம் சார். சார் இப்போ இந்த வீடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். ஆன்கோயிங்கில் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் சார். இப்போ நீங்கள் அங்கே 1850 ரேட்டில் பார்த்தீங்க இல்லையா, இது இன்னொரு ப்ராஜெக்ட். இது அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் பாருங்க. நம்ம ஸ்ட்ரக்சரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ் பர் ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதையும் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2250 பண்ணிட்டு இருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும். மீன்ஸ் பிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் கட் பிரிக்கு, கம்பி எல்லாமே ARS 550, அதுலேயே CRS கரெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட் ஃபுல்லாமே அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஜரியா பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் எல்லாம் மெட்டீரியலுமே மாறும். அந்த ரேட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 days ஆகுது. இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 monthsல இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். இதோட எலிவேஷன் நான் காட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க. சைட் விசிட்டிங் வரனாலும் நேரில் வந்து பார்க்கலாம். எல்லா சைட்டுமே நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.